நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். செப்டம்பர் 27 முதல் அக்டோபர் 3 வரை ஒரு வார பலன்களை சொல்ல இருக்கிறோம். இந்த வார கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்கள் வழங்க இருக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை பார்க்க இருக்கிறோம். இப்போது நாம் மீன ராசி பார்க்க இருக்கிறோம். மீன ராசி காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசி. இந்த ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது என்பதே ஒரு மாபெரும் சிறப்பு. அவர் 2 மாதம்தான் இருப்பாருங்க. பட் இருந்த போதிலும் 11ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இது நாள் வரையில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக அவர் வக்ர நிவர்த்தியில் இருந்தார், வக்ரமாக இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சு சுபத்தன்மை பெற்று விட்டார். ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் அடைந்தால் நீச்சத்தன்மையை தந்தது. இப்பொழுது ஆட்சி பெற்றது, வக்ர நிவர்த்தி அடைஞ்சது, ரொம்ப சுபத்தன்மை அடைந்து விட்டார். அதனால் 11ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம், தொடாததெல்லாம் கூட தொடங்கக்கூடிய ஒரு நிலை. நீங்கள் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போட்டு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்குங்க. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு 2வது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். நீங்கள் எண்ணிய செயல் ஈடேறுவது ரொம்ப எளிதில் முடிந்துவிடும். அதே நேரத்தில் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. 2ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். உங்களுக்கு தன பாக்கியம், சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. நீங்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு பண வரவு, பொருள் வரவு, கணவன் மனைவி உறவு நிலை மேலோங்கக்கூடிய ஒரு அமைப்பு, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு, நீங்களும் வெளியே இருக்கிற குடும்பங்களுக்கு நட்பு சொந்த பந்தங்களுடைய வீட்டு இல்லங்களுக்கு சென்று சுப நிகழ்ச்சிகளுக்கு கலந்துட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் வாக்குக்கு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. 3ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எழுத்தாளர்கள், டைரக்டர்கள், கேமராமேன்கள், எடிட்டர்கள், புகைப்பட கலைஞர்கள், இவங்க எல்லாருக்கும் ஒரு பொற்காலம் வந்தாச்சு. வேலைவாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு நிலை. வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. இளைய சகோதரம் இருந்தால் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் தொட்டதெல்லாம் 100% வெற்றி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அமைகிறது. 4ஆம் இடத்து அதிபதி 7இல் உச்ச நிலையில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நிலை. வீடு விற்கணும், வாங்கணும், இடங்கள் விற்கணும், வாங்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. கல்வி பயிலும் மாணவர்கள் ரொம்ப பிரமாதமாக படிப்பாங்க. கல்வி நிறுவனங்களுக்கு மேன்மையான காலகட்டம். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் உயர்வான ஒரு நிலை என்று சொன்னால் மிகையாகாது. 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. வெளிநாட்டில் கல்வி பயிலும் உங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப பிரமாதமாக படிப்பாங்க. குலதெய்வத்துடைய அனுகிரகம் நிச்சயமாக உண்டு. அதே நேரத்தில் உங்களுக்கு ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளால் ஆதாயம், தந்தையால் அனுகூலம், உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை, இன்சூரன்ஸ் பல கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கிறது. 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள்.
நன்கொடைகள் வழங்கி தான தர்மங்கள் செய்வீர்கள். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 7ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு ஷேர்ஸு, ஸ்பெக்குலேஷன், ஏஜென்சி, சிறு தொழில் நடத்துகிறவங்க, கன்சல்டன்சி பண்ணுறவங்க, புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமைகிறது. 10ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கிறார். இங்கே சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு சிறப்பாக வங்கிகளின் மூலமாகவோ அல்லது அரசின் மூலமாகவோ தனியார் துறை மூலமாகவோ கடனுதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்தோ அல்லது தொழிலை மாற்றியமைத்தோ ரொம்ப சிறப்பாக நீங்கள் பண்ணி நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. வேலையில் இருப்பவர்கள் அரசு துறை மற்றும் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் இந்த வாரம் ரொம்ப என்ன 10 குடையவன் 11ல் இருக்கிறான். வேலையில் எந்த வேலை சுமை பணிச்சுமை எதுவும் இருக்காது. ரொம்ப மற்றவர்களும் ஆதரவாக உடன் பணியாற்றுபவர்களும் மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலருக்கு தேவையான இடத்துக்கு உள்ளுக்குள்ளவே ட்ரான்ஸ்ஃபர் கேட்டால் கூட உங்களுக்கு நல்ல இந்த சீட்டு தான் வேணும்னு கேட்டு வாங்குவீங்க. அப்படி ஒரு செல்வாக்கு உங்களுக்கு வந்தாச்சு. மற்றபடி உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். செலவினங்கள் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த செப்டம்பர் 27 முதல் அக்டோபர் 3 வரைக்கும் இந்த வார ராசி பலன்கள் பார்க்கும் பொழுது இந்த மீன ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு நிலை பாருங்கள். உங்களுக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். அதே நேரத்தில் உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்த்து பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு நிலை. பூர்வீகத்தில் ஏதாவது அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய ஒரு நிலை. அங்கே ஏதாவது வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 7ஆம் வீட்டை குரு பார்க்குறார். அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க இருக்குது? வாழ்க்கையில் சுபீட்சமான ஒரு நிலை. என்னதான் பகலில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்தால் வீட்டில் ஒரு நிம்மதி இருக்கணும். அந்த நிம்மதி நிச்சயமாக உங்களுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு கிடைச்சாச்சு. பணம் பல வகையில் உங்களுடைய பேங்க் பேலன்ஸை உயர வைக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. இது இனி பொற்காலம் வந்தாச்சு. மீனராசிக்கு உங்கள் காட்டில் மழை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை போற்றுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.